இந்த விடயத்தில் இன்னொரு விஷயம் உண்டு. இந்த அரசாங்கத்தால் கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இந்த அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாத்தல், அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாத்தல் என்ற வகையில் அதற்கு முற்றுமுழுதான எதிர்ப்பலைகளை நீங்கள் அல்லது உங்கள் போன்றவர்கள் அரசியல் கட்சிகள் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இப்போ அது கொஞ்சம் கிடப்பில் போடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கா, இல்லை இன்னும் இயங்கு நிலையில் தான் இருக்குதா? ரைட், நல்ல கேள்வி உண்டு. நான் ஒருக்கா வரலாற்றை பார்ப்போம். இந்த அரசாங்கம் பிடிஏயால் பாதிக்கப்பட்ட கட்சிகளில் மிக முக்கியமான ஒரு 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 இடத்துல இருக்கிறது ஜேவிபி. 1980களுடைய கடைசி பகுதிகளில் அவர்கள் இந்த பிடிஏக்களில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஜேவிபி காண்டி தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்ற ஒரு கதையும் இருக்கு. இவ்வாறு இருக்கும் போது இவர்கள் ஆட்சிக்கு வர முன்னம் எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த 22 நாட்களாக வடக்கில் இருந்து தெற்கு வரை ஒரு கையெழுத்து போராட்டம் நடைபெற்றது. இங்கே இருக்க அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் பேரும் சேர்ந்து செய்திருந்தார்கள். அதில் சிங்கள இடங்களில் இந்த போராட்டங்கள் நடைபெறக்க அந்த இடங்களில் போய் அந்த மக்களுக்கு சிங்களத்தில் பேசின முக்கியமான பங்கு இப்போ நிறைய பிரதி அமைச்சர்களாகவும் இருப்பவர்கள். எனக்கு SLFIயில் கூடி ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு சிம்போசியம் ஒன்று வைத்து பிடிஏக்கு எதிராக மட்டும் ஒரு செமினார் ஒன்று வச்சிருந்துச்சு. இது செய்தது இந்த NPP அரசாங்கம். இவ்வாறு இருந்தவர்கள் ஒரு தெளிவான வாக்குறுதி ஒன்றை கொடுத்திருந்தார்கள். என்னத்தை சொல்லியிருந்தார்கள் என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்த முதல் நாள் பிடிஏ மற்றும் ஆன்லைன் சேஃப்டி நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை இல்லாமல் செய்வோம், முற்றுமுழுதாக இல்லாமல் செய்வோம் என்று. ஆனால் இன்று 1.5 வருஷங்களாகிவிட்டது. என்ன நடந்திருக்கிறது என்றால், ஆரம்ப காலத்தில் இந்த CTA கவுண்டர் டெரரிசம் பில் என்று கொண்டு வந்தார்கள், பிறகு ஆன்டி டெரரிசம் பில் என்று கொண்டு வந்தார்கள். அதே மாதிரி இப்போ இவர்கள் கொண்டு வந்தது PST என்று, அதாவது அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்ட வரைவு, ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று கொண்டு வந்துச்சுன்னா. இதுக்கு பின்னுக்கு ஒரு 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 பேட்டர்ன் ஒன்று இருக்கு. என்னென்னா, எப்பெல்லாம் பிடிஏக்கு எதிரான எதிர்ப்பு வலுக்கிறதோ ஒவ்வொரு அரசாங்கமும் என்ன செய்யும் என்றால் ஒரு சட்ட மூலம் ஒன்றத்தை முன்னுக்கு கொண்டு வரும். அந்த சட்ட மூலத்தை பார்க்க பிடிஏ விட மிக மோசமான சட்டமாக இருக்கு அதில் இருக்கிற விடயங்கள். நாங்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்ப்பு